CAD டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஃபேமிலி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்துவோடைய சரித்திரத்தையும் அதே மாதிரி குழி கணக்குனா என்ன, அது எப்படி வந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சேரும். வாஸ்து எப்படி வந்துச்சு அதோடைய வரலாறை பற்றி பார்ப்போம். முன்னதொரு காலத்தில் சிவபெருமானுக்கும் அண்டகாசூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சண்டையில் சிவபெருமானுடைய நெற்றியிலேருந்து வேர்வை வழிந்து வந்துச்சு. ஸோ அந்த வேர்வையிலேருந்து ஒரு பூதம் உருவாகுது. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்டகாசூரனுக்கும் சிவபெருமானுக்கும் இந்த சைடு சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ இவர் அண்டகாசூரனை தோக்கடிச்சிடுறாரு, அவர் சாவடிச்சிடுறாரு. ஸோ இந்த பூதம் என்ன பண்ணுது அப்படின்னா, சிவபெருமான்ட்டு வந்ததுனால இதுக்கு தீராத பசி ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்குது. சிவபெருமானும் ஒரு வரம் கொடுக்குறாரு. என்னென்னா, என் பசி அடங்குற வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வரத்தை கேட்குது. ஸோ நீ உனக்கு பசி அடங்குற வரைக்கும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வரம் கொடுத்துட்டு தலைவர் கிளம்பி போயிடுறாரு. சிவபெருமான் கிளம்பி போயிடுறாரு. ஸோ உடனே இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பூதம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது கண்ணில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சாப்பிடுது. ஸோ இந்த சைடு சிவபெருமானுக்கும் அண்டகாசூரனுக்கும் சண்டை நடந்து அண்டகாசூரனுடைய பாடி கீழே கிடக்குது இல்லையா, அவருடைய பாடி அண்டகாசூரனுடைய பாடியை கூட அது சாப்பிட்டுடுது. ஆனால் அவ்வளவு சாப்பிட்டும் அதுக்கு பசி தீரவே இல்லை. கண்ணில் கிடைக்க எல்லா பொருளையுமே அது சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதை அறிஞ்ச தேவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இதை ஏதாவது நம்ம பண்ணணும், இல்லைனா உலகத்தையே சாப்பிட்டு முடிச்சிடும், உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே இருக்காது, உலகமே இருக்காது அப்படின்ற விஷயத்தை கண்டு அவங்க அஞ்சுறாங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தேவர்கள், அதாவது ஒரு 45 தேவர்கள் அந்த பூதத்தை பிடிச்சி அம்மிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 தேவர்கள் போகிறாங்க. போயிட்டு அந்த பூதத்தை தரையோட தரையாக வச்சு அமுக்குறாங்க. மொத்தம் 45 தேவர்கள் அந்த பூதத்தை பிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த தேவர்கள் எங்கெங்கே பிடித்திருந்தாங்களோ அந்தந்த இடங்கள் அந்தந்த தேவருக்கு உரியது அப்படின்ற விஷயத்தை இந்த வாஸ்து சொல்லுது. ஸோ இப்படி பிடிச்ச அந்த பூதத்துக்கு அப்படியே வச்சு அமைக்கே பிடிச்சிட்டு இருக்கனால அந்த பூதத்துக்கு பசி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த பூதம் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்குது. பிரம்மாவும் அந்த பூதத்துக்கு வரம் கொடுக்குறாரு. ஸோ நீ கண்ணில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீ சாப்பிடக்கூடாது, எல்லா பொருளையும் சாப்பிட்டா உலகம் அழிஞ்சிரும். ஸோ அதனால் இந்த வீடு கட்டும் போது உனக்கு படைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த படையல்கள் எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுடு. ஸோ அதுதான் உனக்கான உணவு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு அமைப்பு முறையில் வீடு கட்டாதவங்களை நீ வாட்டி வதைக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தையும் அந்த பூதத்துக்கு கொடுக்குறாரு பிரம்மா. ஸோ அந்த பூதம் தான் வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அழைக்கப்படுறோம். ஸோ இந்த இடத்துல 45 தேவர்கள் எங்கெங்கே அமைந்தாங்களோ அந்தந்த இடம் அந்தந்த தேவருக்கு உரியது. அந்த தேவருக்கு உரிய பலனை பெறக்கூடிய ஒரு சில அமைப்புகள் முறைகள் இருக்குது. ஸோ இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலை, சிவபெருமான் பிடிச்ச இடம் ஈசானிய மூலை, அக்னி தேவன் இருந்த இடம் அக்னி மூலை, வாயு பகவான் இருந்த இடம் வாயு மூலை, ஸோ யமதர்மன் இருந்த இடம், அதுக்கு அடுத்தது குபேரர் இருந்த இடம். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா தேவர்களும் எங்கெங்கே பிடித்தாங்களோ அந்தந்த இடம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா 8 திசை இருக்குது. 8 திசையில் 8 தேவர்களுக்குடைய அந்த இடத்த மட்டும் நம்ம முக்கியமாக கவனித்து நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ, அதாவது எந்தெந்த தேவர்கள் எங்கெங்கே பிடித்தாங்க, ஸோ அந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாதுன்றதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வாஸ்து வந்துச்சாகவும். ஸோ இதுக்கான நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அமைப்பான நூல்கள் கிடைச்சிருக்கு. ரிக், யாஜூர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வேதத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய அதர்வன வேதத்தில் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறதாகவும் நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதே இந்த சைடு குழி கணக்கு, அதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குழி கணக்குக்குன்னு ஒரு புத்தகங்கள் முறையாக இருந்ததா அப்படின்றது எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன, வாய்மொழியாக கிடைக்கப்பட்ட ஒரு நூல் தான் குழி கணக்கு அப்படின்றது. ஸோ வாய் வழியாக கேள்விப்பட்டு எழுதப்பட்டு வச்சுருந்தது நூல் தான் ஒரு குழி கணக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த குழி கணக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, மனிதர்கள் முதல்ல வாய ஆரம்பிக்கும் போது ஒன்றா கூடி வாய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குகையில் இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒரு சில கொட்டாக்கள் போட்டு வாய ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படி நடந்துச்சுன்னா, முதல்ல ஒரு மனிதன் வீடு கட்டி வாய ஆரம்பிக்கிறான். ஸோ அதே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சில பேர் உற்று நோக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில பேர்கள் கட்டின வீடு, அதாவது ஒரு 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் அந்த வீடை கரெக்டாக கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டு அவங்க ரொம்ப செல்வ சிறப்பாக ரொம்ப உயர்வான இடத்துல அவங்க இருக்கிறதா கவனிக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு சில பேர் அந்த வீடை கட்ட முடியாமலே பாதியிலே நிறுத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படின்னு ஒரு
ஒரு வகையான மக்களையும், மூன்றாவது வகை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீடு கட்டி முடிச்சிடுறாங்க. ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வகையான, அதாவது ஒருத்தங்க கட்டி முடித்து சிறப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க கட்டி முடிக்க முடியாமலே தடைபட்டு போகிறாங்க, மூன்றாவது கட்டி முடித்து கஷ்டத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் 3ஆக பிரித்து ஒருத்தவங்களையும் ஆராயினாங்க. இப்போ நல்லா சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, ஸோ கட்ட முடியாமல் போனவங்க எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, ஸோ கட்டி கஷ்டப்படுறவங்க எந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடுகளை ஆராய்ந்ததாகவும், ஸோ ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சில நீள அகல அளவை வைத்து கட்டியிருக்க வீடுகள் வந்து சிறப்பாக இருக்கிறதாகவும், ஒரு சில நீள அகல அளவுகள் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறதாகவும், இல்லை கட்ட முடியாமலே போகிறதாகவும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம குழி கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குழி அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நம்ம வீடியோவிலே ஒரு குழி என்பது வந்து நம்ம 9 சதுர அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய வீடியோவில் வந்து 8 சதுர அடி அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இதுக்கான ஒரு இதுக்கான பர்ஃபெக்டான வடிவம் வந்து யாருமே சொல்லலை. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 34 இன்ச்சு 34 இன்ச் இருக்கு இல்லையா, அதாவது அந்த காலத்தில் குழி எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோலை வச்சு நீளத்தில் அளப்பாங்க, அகலத்தில் அளப்பாங்க. இப்படி அளந்து தான் குழியை வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோல் அப்படின்றது வந்து இப்போது அளவுகோல், இப்போ மீட்டர் அப்படின்னா ஒரு மீட்டராக எல்லா இடத்துலையுமே ஒரு மீட்டர் தான். ஆனால் கோலுன்றது எப்படின்னா, அது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடுது. இப்போது ஒரு சில இடத்துல வந்து 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு வந்து ஒரு கோல், ஒரு குழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து 36 இன்ச்சுக்கு 36 இன்ச்சு வந்து ஒரு குழி அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல வந்து 32 இன்ச்சுக்கு 32 இன்ச்சு தான் ஒரு குழி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவு முறையில் வந்து தெளிவான ஒரு விளக்கம் வந்து நமக்கு கிடைக்கல. ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஸ்டாண்ட் எடுத்து அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து 32 இன்ச்சுன்ற 32 இன்ச்சு வந்து கோவிலுக்கு கட்டுறதாகவும், இல்லை 36 இன்ச்சு நம்ம சாதாரண மனிதர்கள் வாயறதுக்காகவும், 34 இன்ச்சுன்றது இந்த இடத்துக்காகவும், ஸோ அப்படி இது மாதிரி சொல்லி அவங்க மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நாம் வந்து அடுத்த வீடியோவில் என்னென்னா, எந்தெந்த நூல்கள் வந்து 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு ஒரு குழினும், எந்தெந்த புத்தகங்கள் வந்து 36 இன்ச்சுக்கு 36 இன்ச்சு அப்படி சொல்லிட்டுறதையும் நம்ம பார்ப்போம். யூடியூப்லேயே கூட நிறைய பேர் வந்து ஒரு குழின்றது 34 இன்ச்சு வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து 36 இன்ச்சுக்கு 36 இன்ச்சு பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யார் யூடியூபர் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி கிடைக்கப்பட்ட அந்த நீள அகல்களை வச்சு தான் வந்து குழின்ற ஒரு அமைப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதுக்காக வந்து இது மாதிரி பொருத்தம் இருக்குது. இந்த பொருத்தத்தில் இந்தந்த பொருத்தம்லாம் ரொம்ப முக்கியமான பொருத்தம். குறிப்பாக வந்து வரவு செலவு பொருத்தத்தில் வரவு அதிகமாக இருக்கணும், செலவு கம்மியாக இருக்கணும், அந்த பொருத்தம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில குறிப்பிட்ட பொருத்தத்தை வந்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து குழி கணக்கு அப்படின்றது நம்ம சொல்கிறாங்க. நம்ம வீடியோவில் நிறைய குழி கணக்கு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ வாஸ்து வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு என்னென்ன வருன்றதை நம்ம இதுக்கு மேலே அப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து குழியை வந்து தப்பாக கால்குலேட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு, அதாவது 8 சதுர அடி தான் நீங்கள் ஒரு குழியை வந்து கண்டுபிடிக்கணும், இல்லை 9 இன்ச்சு நீங்கள் 9 சதுர அடி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் நினச்சேன். ஸோ இது இல்லாமல் நம்ம அந்த குழி கணக்கு 8 சதுர அடியா 9 சதுர அடியா அப்படின்றதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ அதான் குறிப்பாக சொன்ன மாதிரி எந்தெந்த புத்தகங்கள் என்னென்ன சொல்லுது அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ அதை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.